வணக்கம். இன்றைய தொடரில் ஸ்ரீ அன்னையுடனான திரு சித்ரா சென் அவர்களின் நினைவுகளை நாம் கேட்போம். நித்திய சுடரொளி சித்ரா சென். முதலாவது, நினைவு கூர்தல் என்னும் இந்த சொல் எனக்கு உடன்பாடில்லை. அன்னை இறந்த காலத்தை சேர்ந்தவர் அல்லர். அவரை நிகழ்காலம் என்று சொல்லுவது கூட பொருந்தாது என்று நினைக்கிறேன். அவர் வருங்காலம். அன்னையை பற்றி பேச எனக்கு பயமாக இருந்தது. இன்னமும் பயமாகத்தான் இருக்கிறது. நாம் அன்னையை பற்றி ஏதாவது சொல்ல முயலும்போது உண்மையில் சில உளவியல் ரீதியான சந்தர்ப்பங்களில் அவர் நமக்கு சொன்னவற்றை பிறருக்கு சொல்லுகிறோம். அவ்வளவுதான். அது எல்லோருக்கும் பொருந்துமா என்பது நமக்கு தெரியாது. நம்மால் அவருடைய சொற்களை திரும்பச் சொல்லத்தான் முடியும். அது சாரமற்ற வெற்று சொற்களாக கூட இருந்துவிடலாம். ஆனால் நண்பர்கள் நடுவில் அல்லது திரு ஆனந்தா, தீப்ஷிகா போன்ற அன்னையினுடைய குழந்தைகள் நடுவில் இருக்கும்போது என்னால் பேச முடியும். ஏனெனில் நாம் நமக்குள்ளே கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறோம். அவ்வளவே. என்னுடைய அச்சத்திற்கு இன்னொரு காரணம், அன்னையுடன் நமக்குள்ள உறவு தூளமட்டத்தில் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆம், அவர் நம்மை கடந்து செல்லும்போது பார்க்கும் ஒரு பார்வை, ஒரு தொடுதல், ஒரு சிறு புன்னகை நமது வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றிவிடும். நமது கஷ்டங்களையெல்லாம் போக்கிவிடும். ஒரு சமயம் நான் அவரிடம், இனிய அன்னையே, இப்போதெல்லாம் உங்களை உடலளவில் அதிகமாக சந்திக்க முடியவில்லை என்று குறைப்பட்டு கொண்டபோது அவர், இது என்ன வேடிக்கை, வாரத்தில் 3 நாட்கள் விளையாட்டரங்கிற்கு வருகிறேன். நிலக்கடலை, சாக்லேட் இப்படி ஏதாவது விநியோகிக்கிறேன் என்றார். விநியோகத்தின் போது இந்தியாவின் படத்தின் முன் அவர் அமர்ந்திருப்பார். நாங்கள் ஒவ்வொருவராக அவரை கடந்து செல்லும்போது மிக விரைவாக அவற்றை எங்களுக்கு கொடுப்பார். அநேக சமயங்களில் அவர் நம்மை பார்க்கக்கூட இல்லையோ என்று நமக்கு தோன்றும். ஆனால் அவர், எனக்கு கணப்பொழுது போதுமானது, நான் உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் வேலை செய்கிறேன் என்று சொல்லுவார். ஆகவே நமது சொற்கள் மிகவும் பொருத்தமற்றதாக கூட இருக்கலாம். ஸ்ரீ அன்னை இடைவிடாது நம்மீது, நம்முள் வேலை செய்து கொண்டிருக்கிறார். நமக்கு உணர்வை கொடுப்பதும் ஜீவனின் எல்லா பாகங்களையும் பூரணப்படுத்துவதுமே அந்த வேலை என்று நான் நினைக்கிறேன். அந்த சமயத்தில் எங்கள் எல்லோரிடத்திலும் அவர் அதைத்தான் செய்து கொண்டிருந்தார். இப்பொழுதும் கூட அவருடைய குழந்தைகள் விஷயத்தில் அவர்கள் உலகத்தில் எங்கு இருந்த போதிலும் அவர் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை. நாங்கள் ஜீவனின் வெவ்வேறு பாகங்களை உணர்ந்து கொள்வதற்கு அவர் எப்படி உதவினார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 1948 இப்பொழுது தரிசனத்திற்கு போகிறோமே, அந்த நீண்ட அறையில் ஸ்ரீ அன்னை பிரார்த்தனைகளும் தியானங்களும் என்னும் நூலை எங்களுக்கு பாடமாக எடுப்பது வழக்கம். தொடக்கத்தில் நாங்கள் ஒரு சிலர்தான் இருந்தோம். பிறகு பலர் அந்த வகுப்பிற்கு வர விரும்பினர். அது ஒரு பெரிய வகுப்பாகிவிட்டது. ஒரு நாள் ஸ்ரீ அன்னை திடீரென எங்களிடம், நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்கத் தொடங்கினார். 1-2 பேர்களிடம் இப்படி கேட்டார். சிலர் அருமையான விஷயங்களையெல்லாம் சொன்னார்கள். திடீரென அவர் என்னை சுட்டிக்காட்டி, நீ இப்பொழுது என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்றார்.
எனக்கு ஒரே குழப்பம். ஒன்றுமில்லை அன்னையே என்றேன். உடனே அவர், ஓ, நீ மிகப்பெரிய யோகியாகிவிட்டாய், உன்னுடைய தலையில் ஒரு சிந்தனையும் இல்லை என்றார். அதற்கு நான், அன்னையே, அது காரணமல்ல. எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. நீங்கள் என்னை கேட்டால் நான் என்ன செய்வது என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் இப்படி கேட்டதும் எல்லாவற்றையும் மறந்துவிட்டேன் என்று சொன்னேன். பின்னர் அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக அவரிடம் சென்றபோது அவருடைய விசேஷ புன்னகையிலிருந்து என்னை பற்றிய என்னுடைய நேர்மையான மதிப்பீடு அவருக்கு மகிழ்ச்சி அளித்துள்ளது என்பதை நான் புரிந்து கொண்டேன். இதுதான் அவர் செய்து கொண்டிருந்த வேலை. நாங்கள் எங்களை இன்னும் கொஞ்சம் அதிகமாக உணர்ந்து கொள்ளச் செய்தல். அதனால்தான் பல சமயங்களில் அவர் நம்முடன் சொற்களின் மூலம் தொடர்பு கொள்வதில்லை. நான் அவருக்கு மிக குறைவாகவே கடிதங்கள் எழுதுவேன். எழுதிய சமயங்களிலும் மிக அரிதாகவே பதில் கிடைத்தது. அது மனதிற்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. என்னுடைய நண்பர்களுக்கு எவ்வளவு அருமையான கடிதங்கள் கிடைத்தன. என்னுடைய கடிதங்களில் வெகு சிலவற்றிற்குத்தான் எனக்கு எழுத்து மூலம் பதில் கிடைத்தது. ஒரு சமயம் விளையாட்டரங்கில் விநியோகத்தின் போது அவர் முன்னால் அவரை கடந்து போய்க் கொண்டிருந்த போது அவர் என்னை நிறுத்தி என் கைகளை பிடித்துக்கொண்டு, என்னுடைய பதில் உனக்கு கிடைத்ததா என்று கேட்டார். இல்லை அன்னையே, நீங்கள் என் கடிதத்திற்கு பதில் எழுதவில்லை என்று பதில் சொன்னேன். அவர் என்னை கூர்ந்து பார்த்தார். பிறகு, நான் உனக்கு பதில் அளித்து விட்டேன், நீயும் அதை பெற்றுக்கொண்டாய் என்பதும் எனக்கு தெரியும். அதனால்தான் நான் உனக்கு எழுதவில்லை என்று சொன்னார். நான் சொல்லுவது புரிகிறதல்லவா? நாம் நமது வார்த்தைகளில் ஏதோ பேசலாம், ஆனால் ஸ்ரீ அன்னையை அளவிடுவது இயலாத காரியம். அவர் என்ன செய்ய விரும்பினார், அவர் என்ன செய்தார் அல்லது செய்யவில்லை என்பதை மனித அறிவைக் கொண்டு புரிந்து கொள்ள முடியாது. அவருடைய செயல்திறனை மனத்தினால் அளவிட முடியாது. நான் சிறு குழந்தையாக இருக்கும்போதே ஸ்ரீ அன்னையிடம் வந்துவிட்டேன். சில சமயங்களில் அவருடன் பேசத் தொடங்கியிருந்தேன். ஒரு நாள் அவர் என்னிடம், எனக்கு அப்பொழுது 15 அல்லது 16 வயது இருக்கும், எதற்காக நீ படிக்கிறாய் என்று கேட்டார். ஒரு குழந்தையால் அதற்கு என்ன பதில் சொல்ல முடியும்? படிக்கிறேன், அவ்வளவுதான் என்றேன். அதற்கு அவர், ஒருவன் ஒன்றை விரும்பினாலன்றி அல்லது தன்னை ஒரு குறிப்பிட்ட முறையில் வெளிப்படுத்த விரும்புவதாக உணர்ந்தாலன்றி ஒருவன் எதையும் செய்ய தேவையில்லை என்று சொன்னார். நாங்கள் உயர்வடைய வேண்டும் என அவர் விரும்பினார். அதுவே பழைய வழி என்பதற்காக நீ படிக்கத் தேவையில்லை. மனத்தின் சில பகுதிகளை வளரச் செய்வதற்கு கல்வி தேவை. ஆனால் ஒருவன் இங்கே வந்திருப்பது வேறொரு காரியத்திற்காக. தன்னை அறிய ஒருவன் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்காகவே. பல வழிகள் மூலம் ஒருவனால் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள இயலும் என்று அவர் சொன்னார். என்னுடைய நண்பர்களில் சிலர் படிப்பில் மிக ஒழுங்காக இருந்தனர். தங்களுடைய பணிகளை எப்படி செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு அதை அப்படியே பின்பற்றினர். நான் ஒருபோதும் அப்படி செய்ததில்லை. நான் ஒன்றுமே செய்யாதிருப்பது போல் நான் உணர்வேன். அதனால் நான் ஸ்ரீ அன்னையிடம் சென்று, நான் என்னுடைய வாழ்க்கையை எப்படி ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்டேன். உன்னுடைய தினசரி அர்ப்பணத்தை செய்கிறாயா என்றார். ஆம் அன்னையே என்று சொன்னேன். அதற்கு அவர், அது புற விஷயம் அல்ல, அது ஒரு அக இயக்கம். ஒருவன் படித்தால்
அது பெரிய உத்தியோகம் கிடைப்பதற்காகவோ அல்லது புகழ் பெறுவதற்காகவோ மட்டுமே என்று அவன் நினைக்கக்கூடாது. உள்ளத்தில் இந்த மனப்பாங்கு இருக்க வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டுமென்று இறைவன் விரும்புகிறானோ அதை செய்வதற்கு வேண்டிய திறமையை பெறுவதற்காக நான் படிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததும் நான் செய்வது ஒவ்வொன்றும் இறைவனுக்காகவே என்று நீ சொல்ல வேண்டும். அப்பொழுது அதை எதிர்க்கும் அம்சங்களை நீ கண்டுபிடிப்பாய். இவற்றை நீ மெதுவாக நீக்க வேண்டும். அப்படி சொல்லிவிட்டு இப்படி எச்சரித்தார். கடுமையாக அல்ல, கனிவோடு, அமைதியை இழந்து விடாமல் அவற்றை கவனமாக, மிக இனிமையாக, கனிவோடு நீக்க வேண்டும். புரிகிறதா என்றார். சரியாக புரியவில்லை அன்னையே என்றேன். கொஞ்ச நாள் ஆன பிறகு மீண்டும் இதை பற்றி பேசுவோம். அப்பொழுது நீ புரிந்து கொள்வாய் என்று சொன்னார். அந்த சமயத்தில் உன்னுடைய உடலுக்கு வேலை தேவை என்றும் சொல்லியிருந்தார். எனக்கு பூக்களின் அறையில் ஒரு வேலை கொடுத்திருந்தார்கள். நான் இவற்றையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன்? அவர் ஒரு சிறு குழந்தையை எப்படி வளர்த்தார், எப்படி எல்லா உடற்பகுதிகளின் வளர்ச்சியிலும் கவனம் செலுத்தினார் என்பதை எடுத்து காட்டுவதற்காகத்தான். நான் மரத்தில் சித்திர வேலை செய்வேன். நான் ஜிக்ஸா பசில்ஸ் தயாரித்து அதை அன்னைக்கு அர்ப்பணிப்பேன். இந்த ஜிக்ஸா பசில்ஸ்களை அன்னை மாடியில் வைத்திருப்பார். மாடியில் வேலை செய்கிற பூஜாலால்ஜி, லல்லுபாய் போன்றவர்கள் அவர்களுடைய வேலை முடிந்த பிறகு அந்த புதிர்களை விடுவித்து விளையாடுவார்கள். ஒரு நாள் ஸ்ரீ அன்னை என்னிடம் 2 பெரிய படங்களை கொடுத்து, இவற்றை உன்னுடைய பலகையின் 2 பக்கங்களிலும் ஒட்டி பிறகு வெட்டு. அப்பொழுது புதிர்களை விடுவிக்க அதிக கஷ்டப்படுவார்கள் என்று சொன்னார். பின்னால் ஒரு சமயம் அவர் என்னிடம் இப்படி சொன்னார். நான் உன்னை மரத்தில் சித்திர வேலை செய்வதை ஊக்குவித்தேன். ஏன் தெரியுமா? கண் பார்ப்பதை கை செய்வதற்கு பயிற்சி அளிக்கவும், வண்ணங்களைப் பற்றிய உணர்ச்சியை வளர்த்து கொள்ளவும் தான். அவர் அடிக்கடி எடுத்துக்கொண்ட மற்றொன்று கனவுகள் பற்றியதாகும். நேற்று இரவு நீ என்ன கனவு கண்டாய் என்று எங்களை கேட்பார். நாங்கள் எங்களுடைய கனவுகளை சொல்லுவோம். சில சமயங்களில் சுவாரஸ்யமான கனவு ஏதாவது கண்டால் நாங்களாகவே போய் அவரிடம் சொல்லுவோம். அவர் அந்த கனவுக்கு விளக்கம் கொடுப்பார். கனவு எந்த வகையில் முக்கியமானது? அவர் திரும்ப திரும்ப இதைச் சொல்லுவார். பொதுவாக உறக்கம் என்பது அடி உணர்வினுள் விழுவதாகும். ஆனால் அந்த பாகத்திலும் விழிப்புள்ள நிலை வர வேண்டும். பகல் வேளையில் உணர்வுடன் இருக்க நீங்கள் முயல்வது போலவே உங்களுடைய இரவுகளும் உணர்வுள்ளவையாக இருக்க வேண்டும். அதைச் செய்வதற்கு முதல் அடியாக உங்கள் கனவுகளை நினைவில் வைத்திருக்க வேண்டும். அது நீண்ட காலம் செய்ய வேண்டிய வேலை. ஆனால் நீ உன்னுடைய கனவுகளை நினைவில் வைத்துக்கொள்ள முடிந்தால் மெல்ல மெல்ல உன்னுடைய இரவுகளை உன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரலாம். உறக்கத்தை பற்றி அவர் எங்களுக்கு பல விஷயங்கள் சொல்லி இருக்கிறார். அவர் அடிக்கடி நீ ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும், மனத்தை அலட்டிக் கொள்ளாதே என்று சொல்லுவார். எனக்கு படுக்கப் போகும் முன் படிக்கும் பழக்கம் இருந்தது. அவர் கூடாது, படித்துவிட்டு உடனே படுக்கப் போனால் என்ன நடக்கும் என்றால், உன்னுடைய உடல் உறங்கும், ஆனால் உன்னுடைய மூளையில் உள்ள உயிரணுக்கள் வேலை செய்து கொண்டிருக்கும். நீ அவற்றை அமைதிப்படுத்த வேண்டும். எனவே உறங்கப் போகும் முன் ஜீவனின் எல்லா பாகங்களையும் தனித்தனியாகவோ மொத்தமாகவோ தளர்த்த வேண்டும். பிறகு உன்னுடைய மனத்தை, சிந்தனைகளை தளர்த்த வேண்டும். பிறகு உள்ளே செல்ல வேண்டும். நீ ஒரு துணியைப் போல் ஆகிவிட வேண்டும். உன் உடல் முழுவதும்
படுக்கையில் படுத்திருக்கும் உன்னை இங்கே ஒன்று திரட்டு. இதய பிரதேசத்தை காட்டி ஸ்ரீ அன்னை சொல்லுகிறார். அதோடு ஓர் ஆர்வத்தையும் சேர்த்து கொள்ள முடியுமானால் மிகவும் நல்லது. உன்னால் அது முடியாவிட்டால் பரவாயில்லை, இதைச் செய். விழிப்பு நிலையிலிருந்து உறக்கத்திற்கு செல்வது தானாக இயல்பாக வரட்டும். நன்றாக உறங்குவது மிகவும் முக்கியமானது. அப்பொழுது நம்மால் கனவுகளையும் நினைவு கூற முடியும். இனி அவருடைய வேலையின் இன்னொரு பக்கம். என்னுடைய குழந்தை பருவத்திலிருந்தே நான் முதல் முறையாக 1940 இங்கே வந்ததிலிருந்தே, அப்பொழுது நான் 12 வயது சிறுமி, இங்கு எல்லோரும் வேலை செய்கிறார்கள் என்பதை கவனித்தேன். எல்லாம் குறையற்ற முறையில் செய்யப்படுகிறது. மூத்தவர்கள் எப்பொழுதும் ஸ்ரீ அன்னை எனக்கு இந்த வேலையை கொடுத்திருக்கிறார் என்றுதான் சொல்லுவார்கள். உயர்ந்த வேலை என்றோ தாழ்ந்த வேலை என்றோ இல்லை. அந்த வயதில் அதெல்லாம் புரியாது. ஆனால் அது உள்ளே ஊறிவிடுகிறது. வேலையை பற்றிய அந்த மனப்பான்மையை அந்த காலத்து மூத்த சாதகர்களிடமிருந்து நான் கிரகித்துக் கொண்டிருக்கிறேன் என்பது இப்பொழுது எனக்கு தெரிகிறது. வேலையே உடல் இறைவனுக்கு செலுத்தும் மிக சிறந்த பிரார்த்தனை என்று ஸ்ரீ அன்னை சொல்லியிருக்கிறார். ஸ்ரீ அரவிந்தரின் யோகத்தில் வேலைக்கு, அடிக்கடி உடலால் செய்யும் வேலைக்கு ஸ்ரீ அன்னை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். ஏனெனில் வேலையின் போதுதான் நாம் ஒருவர் மீதொருவர் எதிர் செயலாற்றுகிறோம். அப்பொழுது நமது ஜீவனின் வெவ்வேறு பாகங்கள் மேற்பரப்பிற்கு வரக்கூடும். ஒரு பாகம் மேற்பரப்பிற்கு வரும்போதுதான் நாம் அதை உணர்கிறோம். இல்லையென்றால் நாம் நமது ஜீவனின் வெவ்வேறு பாகங்களை உணராமல் போகலாம். அவை அப்படி மேற்பரப்பிற்கு வரும்போது அவற்றின் மீது வேலை செய்ய வேண்டும். ஸ்ரீ அன்னை உடல் உழைப்பிற்கு முக்கியத்துவம் அளித்தார். இதை விளக்க நான் ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். சிஷிர்தா சாந்தி நிகேதனத்திலிருந்து வந்த வரலாற்று பேராசிரியர். பின்னர் அவர் எங்களுடைய கல்வி மையத்தின் இணை இயக்குனராக இருந்தார். அவருக்கு முதலில் டைனிங் ரூமில் வேலை கொடுக்கப்பட்டது, அதாவது உணவறையில். சிறந்த அறிஞர்கள், வாழ்க்கையில் பெரிய நிலைகளில் இருந்தவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு ஸ்ரீ அன்னை டைனிங் ரூமிலும் அல்லது வேறு சில டிபார்ட்மெண்ட்களிலும் கைகளால் செய்யும் வேலை கொடுக்கப்பட்டதற்கு பல உதாரணங்கள் கொடுக்கலாம். ஸ்ரீ அன்னை மலர்களுக்கு ஆன்மீக உட்பொருள் கொடுத்திருக்கிறார். சில சமயங்களில் நமக்கு ஒரு மலரை கொடுக்கும்போது அதற்கு அவர் கொடுத்துள்ள உட்பொருளை விளக்குவார். ஒரு சமயம் அவர் சிறு விவரங்கள் வரை சரணம் செய்தல், அதாவது டீடைல்டு சரண்டர் என்று பெயரிட்டுள்ள மலரின் உட்பொருளை எனக்கு விளக்கினார். அதன் பொருள், உன்னுடைய சிந்தனைகள், உணர்ச்சிகள், செயல்கள், இயக்கங்கள் எல்லாவற்றையும் சரணாகதி செய்தல் என்பது நீ இறைவனிடம் நான் உம்மை நெருங்கி வருவதற்காக கொடுக்கிறேன் என்று சொல். நீ ஒரு மலரை அர்ப்பணிப்பது போலவே உன்னுடைய சிந்தனைகளையும் உணர்ச்சிகளையும் செயல்களையும் அர்ப்பணிக்கலாம். அப்படி எதையாவது கொடுக்க வேண்டுமானால் நான் உன் முன்னால் இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு நான் இதை உமக்கு கொடுக்கிறேன் என்று சொல். நான் அதை தெரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்வேன் என்று கூறுவார். உண்மையிலேயே நாம் அர்ப்பணிப்பதை ஏற்க அவர் நம் முன்னால் இருப்பார். இன்றும் அது உண்மை. ஆகவே ஸ்ரீ அன்னை நம்முன் இருக்கிறார். இப்பொழுது மட்டுமல்லாமல் நமது வருங்காலம் முழுவதிலும் இனிவரும் பிறவிகளுக்கும் அவர் இந்த உணர்ச்சியை நம்முள் ஊன்றியுள்ளார். நாம் பூமிக்கு வரும் ஒவ்வொரு தடவையும் நமது இலக்கை நோக்கி நடக்க நமக்கு உதவி கொண்டு அவர் நம்முடன் இருப்பார்.
என்னுடைய 19வது வயதில் ஸ்ரீ அன்னை என்னிடம், உன்னுடைய பிராணனுக்கு வேலை தேவை என்று சொன்னார். பிராணன் என்பது நமது ஜீவனுக்கு செயல் நோக்கத்தை கொடுக்கின்ற ஆசைகள் முதலியவற்றிற்கு இருப்பிடமாக உள்ள பாகம் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே அவர் என்னை வேலை செய்ய அனுப்பினார். ஆசிரம அச்சகம் அப்பொழுதுதான் தொடங்கியிருந்தது. ஸ்ரீ அன்னை என்னிடம், உனக்கு இந்திரா சென்னை தெரியுமா என்று கேட்டார். தெரியும் அன்னையே என்றேன். நீ அவரிடம் போ, அவர் உன்னை அச்சகத்தில் வேலை செய்ய அழைத்துச் செல்வார் என்றார். நாங்கள் அச்சகத்திற்கு நடந்து போனோம். அது அப்பொழுதுதான் தொடங்கியிருந்தது. பெட்டிகளில் இருந்த இயந்திர சாமான்களை பிரித்துக் கொண்டிருந்தார்கள். பல பெட்டிகள் இன்னும் திறக்கப்படாமலே கிடந்தன. டாக்டர் இந்திரா சென் தமக்கு உதவிக்கு ஒரு ஆள் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு தேவை வேலையாட்களை மேற்பார்ப்பதில் அவருக்கு உதவக்கூடிய ஒரு ஆள். நான் அந்த வேலைக்கு பொருத்தமான ஆள் அல்ல. அவர் உண்மையான ஆசிரியர் அல்லவா? உடனே என்னை கையால் அச்சு கோர்க்க கற்றுக்கொள்ள அனுப்பினார். நான் அப்பொழுதுதான் வேலையை தொடங்கியிருந்தேன். என்னுடைய சிநேகிதி ஒருத்தி கதவின் வழியே உற்று பார்ப்பதை கண்டேன். ஏய், என்ன இது என்றேன். ஸ்ரீ அன்னை நீ எப்படி வேலை செய்கிறாய் என்று பார்த்து வர அனுப்பினார் என்று சொல்லிக்கொண்டே வந்தாள். அதுதான் ஸ்ரீ அன்னை. என்னை ஒரு வேலைக்கு அனுப்புகிறார். 1 மணி நேரம் ஆவதற்குள் நான் எப்படி இருக்கிறேன் என்று பார்த்து வர ஒரு ஆளை அனுப்புகிறார். அந்த வேலையை என்னால் சமாளிக்க முடிகிறதா என்று அறிய. அதுதான் ஸ்ரீ அன்னை. 2வது உலகப் போர் முடிந்தபோது 1945 ஆகஸ்ட் மாதம் ஸ்ரீ அன்னை ஒரு அருட்செய்தி அருளியிருந்தார். வெற்றி கிடைத்து விட்டது, அது உமது வெற்றி. ஓ பிரபு, அதற்காக உமக்கு அனந்த கோடி நன்றி செலுத்துகிறோம். அந்த செய்தியை நாங்கள் அச்சு கோர்த்தோம். வேலையாளை அதை ஒரு அச்சுப்படிவம் எடுக்கச் சொன்னேன். வெற்றி களிப்புடன் அச்சகத்தில் எனது முதல் நாள் வேலையை எப்படி செய்திருக்கிறேன் என்று ஸ்ரீ அன்னைக்கு காட்ட அதை கொண்டு போனேன். இன்னொரு சிறு நிகழ்ச்சி. வேலையில் நமது மனப்பாங்கு எவ்வளவு முக்கியம் என்பதை அது காட்டும். ஒரு சமயம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் அச்சகத்தில் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். சம்பளத்திற்கு வேலை செய்யும் வேலையாட்கள் அன்று வரமாட்டார்கள். அந்த வேலை அவசரமாக செய்து முடிக்க வேண்டிய வேலை. நாங்கள் 7-8 இளைஞர்கள் ஒரு மேசையைச் சுற்றி இருந்து வேலை செய்து கொண்டிருந்தோம். வேலை செய்து கொண்டே யாரோ ஒருவர் ஒரு ராகத்தை முனகிக் கொண்டிருந்தார். கொஞ்சம் பேச்சும் நடந்து கொண்டிருந்தது. வேலையை முடித்துவிட்டோம். மறுநாள் காலை நான் அன்னையிடம் சென்றபோது அவர், நீ வேலை செய்யும்போது பேசிக் கொண்டிருந்ததாக கேள்விப்பட்டேன் என்று சொன்னார். எனக்கு சிறிது ஆச்சரியமாக இருந்தது. அது சாதாரண ஒரு சூதுவாதற்ற பொழுதுபோக்கு பேச்சுத்தான். அதனால் நான், அது தாளை மடிக்கிற வேலைதான், ஒன்றும் பெரிய வேலை அல்ல, வேலை முடிந்துவிட்டது அன்னையே என்று பதில் சொன்னேன். அதற்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் தாள்களை மடிக்க வேண்டியிருந்தால் அதைவிட நன்றாக செய்திருக்க முடியாத அளவு மேலும் சிறப்பாக செய்வதற்காக என்னுடைய உணர்வு முழுவதையும் அதில் செலுத்தி இருப்பேன். இதை அவர் மிக இனிமையாகச் சொன்னார். ஆனால் ஸ்ரீ அன்னையை சந்தித்தவர்களுக்கு நன்றாக தெரியும், அவர் ஒரு புன்னகையோடு மிக இனிமையாக பேசினாலும் சம்பந்தப்பட்ட ஆளை அது உள்ளே ஒரு உலுக்கு உலுக்கும், கன்னத்தில் அறைவது போலிருக்கும். எனக்கும் அந்த அடி விழுந்தது. அன்று நான் கற்ற பாடத்தை மறக்கவே இல்லை. ஸ்ரீ அன்னை வாரத்தில் 3 நாட்கள் விளையாட்டு அரங்கில் மொழிபெயர்ப்பு வகுப்பு நடத்தினார். ஸ்ரீ அரவிந்தருடைய எழுத்துக்களை பிரெஞ்சுக்கு மொழிபெயர்த்தார். அந்த சமயம்
நான் சிறுமியர் குழுவில் கேப்டனாக இருந்தேன். இந்த வகுப்பு எங்களுடைய குழுவின் விளையாட்டு நேரத்தில் நடந்தது. என்னுடைய தோழிகள் குழு விளையாட்டுகளில் கலந்து கொள்ளாததால் என்னுடைய குழு சிரித்துக்கொண்டே போனது. அன்னை அவர்களை அவருடைய வகுப்பிற்கு வரும்படி சொல்லியிருந்தார். மீதி இருந்த சில உறுப்பினர்களை கொண்டு வழக்கமான விளையாட்டுகளை விளையாட முடியவில்லை. அவருடைய வகுப்பிற்கு போக முடியாததால் எனக்கும் வருத்தமாக இருந்தது. பிறகு ஒரு நாள் எங்களுடைய விளையாட்டுகள் முடிந்த பிறகு அவர் என்னை பிடித்து கொண்டார். இதோ பார், நான் பல தடவைகள் உன்னை என் வகுப்பிற்கு வரச் சொல்லலாமா என்று நினைத்தேன். ஆனால் அது உன்னுடைய வேலை நேரமாக இருக்கிறதே என்றார். அவர் என்னை நினைவு கூர்ந்தார் என்பது என் உள்ளத்தை தொட்டது. நான் பெருமகிழ்ச்சி அடைந்தேன். அதே சமயம் அவர் வேலைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதையும் புரிந்து கொண்டேன். ஒரு சமயம் அச்சகத்தில் கொஞ்சம் வேலை இருந்தது. அட்டைகளில் அவருடைய சின்னத்தை பொறிக்க வேண்டியிருந்தது. இந்த அட்டைகளை ஸ்ரீ அன்னை பின்னர் விநியோகிப்பார். நாங்கள் வேலை செய்த நேரத்தில் ஸ்ரீ அன்னையின் பிரார்த்தனைகளும் தியானங்களும் வகுப்பு இருந்தபோதிலும் என் தோழியும் நானும் 2-3 நாட்கள் அந்த வகுப்பிற்கு போகவில்லை. குறித்த காலத்தில் அட்டைகள் தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் வேலை செய்தோம். ஸ்ரீ அன்னை உடல் வேலையை மட்டுமே ஊக்குவிக்கவில்லை, கலைத்திறன் வேலைகளையும் செய்யும்படி எங்களை தூண்டினார். அந்த சமயத்தில் பூவேலை செய்யப்பட்ட ஸ்ரீ அன்னையின் சில கவுன்களை நீங்கள் பார்த்திருந்தால் அவை பூவேலை செய்யப்பட்ட ஆடைகளே என்று நம்ப மாட்டீர்கள். அவ்வளவு சிறந்த கலைத்திறனுடன் அவை செய்யப்பட்டிருந்தன. நன்றி. 2ஆம் பகுதி அடுத்த தொடரில்.